ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் வந்து சடனாக வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தாத்தா பாட்டியை பார்த்து. லாஸ்ட்டாக வந்து தீபாவளிக்கு தான் ஊருக்கு போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா எங்கே போகவே இல்லை. எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கும் லீவும் இருந்துச்சு 4 நாள். சரி போகலான்னு நானும் வந்து நெக்ஸ்ட் டேவே எல்லாம் பேக் பண்ணி வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. அப்பாவும் வந்து காலையிலேயே வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. பஸ்ஸில் வந்து செட்டில் டவுன் ஆகியாச்சு. நானும் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் மட்டும் தனியாக வந்து ட்ராவல் பண்ணுறேன். அதுவே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பஸ்ஸு ஹோட்டல்கிட்ட நிறுத்தினாங்க. அங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இளநீலாம் குடிச்சிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு நான் வந்து பஸ் ஏறிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே எங்கே போனாலும் இந்த ஹோட்டல்கிட்ட நிறுத்தினாங்கன்னா அங்கே வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு அது வந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா ருசித்து அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். இந்த மாதிரியும் நீங்களும் பண்ணுவீங்களா? வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சும்மா நானே வந்து பாட்டிக்கு கால் பண்ணலான்னு 12 o'clock போல் கால் பண்ணேன். என்ன பண்ணுறீங்க சும்மா அந்த மாதிரி கேட்டேன். ஒன்றும் பண்ணலம்மா அந்த மாதிரி கேஷுவலாக அவங்களும் பேசினாங்க. என்ன இப்போ கால் பண்ணியிருக்க, காலேஜ் இல்லையான்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை லஞ்ச் பிரேக் இப்போன்னு சொன்னேன். ஆமாவா சரின்னு அவங்களும் வந்து கேஷுவலாக பேசி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கிட்டேயும் போயாச்சு. அந்த ஆட்டோக்காரங்களை வந்து கொஞ்சம் பின்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லி ஏன்னா முன்னாடி வந்து வீட்டை முன்னாடி போய் நிறுத்தினா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல. ஸோ பின்னாடியே நிறுத்த சொன்னேன். அவங்களும் வந்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறமா இறங்கி நானும் போனேன். பார்த்தா வீடு லாக் ஆகிருந்துச்சு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா நாமளே வந்து 5 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், இவங்க இங்கே போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணால் கால் பண்ணி சொல்லுவோம், இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லலாம். நான் வந்து கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்காங்க போல். ஸோ அங்கேருந்து வந்தாங்க. அவங்க அங்கேருந்து என்ன பார்த்து சிரிக்கேன், நானும் வந்து சிரிக்கேன். அப்படியே எனக்கு தெரியல, சிரிப்பு அடக்க முடியல. எனக்கு வந்து அப்படியே சிரிக்கிறேன். பாருங்கள் அந்த மூஞ்சியில் புன்னகத்தை, அவங்க மூஞ்சியில். அவங்க வந்து என்னம்மா காலேஜ் போயிருக்கேன்னு சொன்னேன், இங்கே வந்திருக்கேன்னு கேட்டாங்க. சொல்லாமையே வந்துட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவும் வந்தாங்க. ஸோ 2 பேரும் ஹாப்பியானாச்சு. ஸோ கைஸ், ஃபைனலி நம்மளோட தாத்தா பாட்டியை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஷாக்காகவும் இருந்தாங்க, அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து 2 பேரே இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இப்போ நான் வந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்க கூட. அண்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். மத்தியானம் வந்து உடனே வந்து நாங்கள் சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அப்போ வந்து தாத்தா வந்து போயிருக்காரு வெளியில். அவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டீ குடிக்கிறப்போ நான் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், டீ குடிச்சாச்சு. ஸோ நான் அது வந்து சுத்தமாக மறந்துட்ட கிளிப்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம தாத்தா வந்து இங்கே தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து அப்படியே சும்மா வந்து பேசிட்டே இருந்தோம். ஸோ வெதர் பார்த்திங்கன்னா இவ்வளோ செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அண்ட் இப்போது டைம் வந்து 6:30 ஆகுது. இன்னும் வந்து டார்க் ஆகலை, வெளிச்சமாகவே இருக்குது, என்னன்னே தெரியல. ஸோ உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஹியர் இஸ் மை தாத்தா. ஹாய் சொல்லுங்க தாத்தா. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் உங்களுக்கு சர்ப்ரைஸா வந்தேன்ல, எப்படி இருந்துச்சு? ஹாப்பியா இருந்துச்சா? ஷாக் ஆயிட்டீங்களா? பாருங்க, அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ்லாம் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னை பார்த்ததே எங்கள் தாத்தா தான். ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியல நான் வந்து லைக் கரெக்டாக வீட்டுக்கு முன்னால் நான் வந்து ஆட்டோ நிறுத்தல, பின்னாடியே நிறுத்தினேன். ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அவர் வந்து கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா ஷாக் ஆகிட்டேன். ஸோ டீ குடிச்சிங்களா? இப்போ வந்து பால் கரைக்கிறதுக்கு போனோம். அதுக்கப்புறமா பால் கரைக்கிறதுக்கு போயாச்சு. அங்கே வந்து சும்மா நான் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாடோட பேர் என்ன, நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க, சும்மா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தேன். அண்டு இந்த மாட்டோட பால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கைஸ். ஏன்னா அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கெல்லாம் என்ன நம்ம பாக்கெட் பால் தான் குடிக்கிறோம், அது அவ்வளோ ஒன்றும் டேஸ்டியாகலாம் இருக்காது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை ஸ்வீட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்காகவே நான் அங்கே போனால் வந்து வெறும் பாலே குடிப்பேன். டீ காஃபிலாம் போடாமல் அப்படியே வந்து சர்க்கரை போட்டு குடிப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அப்படியே வந்து பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கு சடனாக மழை வந்துருச்சு. அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டோம். ஐஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு. இப்போது சடனாக வந்து நாங்கள் போய் பால் கரைக்கிறதுக்கு போனோம். ஆனால் சடனாக வந்து மழை வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து வெட்டே ஆகிட்டாங்க. வந்து ஒரே ஒரு சடனாக ஜம்ப் அடித்து வந்தேன். இங்கே வந்து சடனாக வந்து மழை வந்துருச்சு. ஸோ எங்கள் தாத்தாவை வந்து காமிக்க வா. எங்கள் பாருங்க, எங்கள் தாத்தா வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. நான் வந்து ஒரே ஒரு ஜம்ப் அடித்து வந்தேன். ஹே கைஸ், ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. இட்ஸ் ஆல்ரெடி 10:30, 11
10:35 ஆகுது டைம். ஸோ சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து தூங்க போகிறோம். ஸோ மூவி பார்த்துட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். ஸோ இப்போ தூங்க போகிறோம். ஆல்ரெடி தாத்தா பாட்டி எல்லாருமே தூங்கியாச்சு. அண்ட் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே இண்டீட். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணதுலேருந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னும் 3 days இங்கே இருக்க போகிறேன். ஸோ இன்னும் நிறைய வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் க்ரியேட் பண்ணலாம், தி பெஸ்ட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி Day 2 நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹோமில். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துச்சு தலைக்கெலாம் குளிச்சுட்டு இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி என்னென்னா பூரி அண்ட் இது ஆலு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு அடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு வந்து சொல்கிறேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வயலுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கள் பாட்டியோட வந்திருக்கேன் அண்ட் எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் வில்லேஜ் சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்காங்க இவங்க. அண்ட் எவ்வளோ வந்து ஒரு பீஸ்ஃபுல். நம்ம வந்து இந்த சிட்டிஸ்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ பீஸ் கிடைக்காது. எப்போ பார்த்தாலும் வண்டிகள் சத்தம் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ஒரு பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பீஸ் நமக்கு வந்து நம்மளோட சிட்டி லைஃப்பில் எப்போவுமே கிடைக்காது. இட்ஸ் ஆல்வேஸ் இன் தி வில்லேஜ். அண்ட் ஸோ பியூட்டிஃபுல் ஈவினிங் அண்ட் வண்டர்ஃபுல் ஈவினிங். ஸோ எப்போவுமே நான் வந்து ஊருக்கு போனால் வயலுக்கு போகாமல் வந்து இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அங்கே போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸோட சத்தம் அப்படியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே போவேன். 3 days இங்கே வந்து இருந்தது முடிய போகுது. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறேன். அண்ட் இந்த 3 days வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பெஸ்ட் 3 days இங்கே வந்து நான் வந்து சொல்வேன். ஏன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் தாத்தா பாட்டி கூட. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த 3 days. ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா நான் வந்து ஆகஸ்ட்லேயும் வர போகிறேன். ஸோ அப்போவும் நான் வந்து vlogsலாம் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog இதோடு முடிஞ்சது. ஸோ இப்போ நான் வந்து ரெடி ஆகணும். ஸோ கிளம்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் டங்குன்னு தட்டிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லோரையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then take care. Bye bye.